வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க இருப்பது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் வாழ்க்கை வரலாறு. வாங்க வீடியோவுக்குள்ளே போவோம். 3 தீபாவளிக்கு ஓடி முறியடிக்கவே முடியாத சாதனையை வைத்திருந்த ஒரே தமிழ் படம் ஹரிதாஸ். சந்திரமுகி வெளியான பின்னர் ஹரிதாஸ் வழிவிட்டு ஒதுங்கியது. சந்திரமுகி திரைப்படம் 3 சித்திரை திருநாள்களை கடந்து 804வது தினத்தில்தான் நிறுத்தப்பட்டது. ஏன் 804 என்றால் ரஜினி சென்டிமெண்ட்டுகளால் நெய்யப்பட்டவர். 804 எண் கூட்டுத்தொகை 3ஆம் எண்ணில் முடிகின்றது. ரஜினிக்கும் கலைஞருக்கும் பிறவி எண்ணு 3. ரஜினி பெரும்பாலான படங்கள் சாதனை புரிந்தவை. அதன் உச்சம்தான் சந்திரமுகி. தென்னாப்பிரிக்காவில் கூட அனாவசியமாக 100 நாட்களை கடந்த இந்த திரைப்படத்தின் பின்னணியில் ஏராளமான சுவையான நிகழ்வுகள் உள்ளன. அதனை காண்போம். பாபா பட விளைவுகளால் ரஜினிகாந்த் பொது வாழ்க்கையில் இருந்து வெகுவாகவே பின்வாங்கிவிட்டார். மேடைகள் அவருக்கு அலர்ஜி ஆயின. மைக்குகள் அவருக்கு பாம்பாக சீறின. தமிழ் சினிமா ரஜினிகாந்த் இல்லாமலும் இளமையின் எழுச்சியோடு நடைபெற்றது. விஜய், அஜித், விக்ரம், சூர்யா, ஜெயம் ரவி, தனுஷ், சிம்பு என்று யாராவது மாறி மாறி 4-6 அடித்து கொண்டே இருந்தனர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்போது வந்து சிக்ஸர் விளாசுவார் என விநியோகஸ்தர்கள் கவலையோடு காத்திருந்தார்கள். 2003ஆம் ஆண்டு செப்டம்பர் 24இல் சாமி திரைப்படம் வெற்றி விழா. சாமி திரைப்பட விழாவில் ரஜினிகாந்த் பங்கேற்க வேண்டும் என்று அவருடைய குருநாதர் விரும்பினார். ரஜினிகாந்தும் வைரமுத்தும் மொட்டை மாடியில் மாலை வேளையில் அந்தி மயக்கத்தில் தமிழை அலசி கொண்டிருந்தனர். பாலச்சந்தரின் ஃபோன் அழைப்பு அவர்களுக்கு வந்தது. சாமி, நல்லா போச்சுப்பா, விழா வைத்திருக்கிறேன், நீ கண்டிப்பாக கலந்துக்கணும். சார், தப்பாக நினைக்காதீங்க, நான் இப்போல்லாம் எந்த நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிறது இல்லை. நிறைய பேர் கூப்பிட்டாங்க, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். மற்றவர்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லையா ரஜினி? உடனே வருகிறேன் சார் என்றார் ரஜினிகாந்த். எம்ஜிஆர், சிவாஜி கோடம்பாக்கத்தில் ஆட்சி செய்த போது திரைத்தொழிலில் ஓர் இறுக்கம், கட்டுப்பாடு, மிரட்டல், அச்சுறுத்தல். அண்டர் கிரவுண்டில் ஓடும் சூப்பர் ஸ்டார் ரஜினியின் சாம்ராஜ்யத்தில் இளைய தலைமுறை சுதந்திர காற்றை சுவாசித்தது. சாமி திரைப்பட விழாவில் அதற்கு இலக்கணம் வகுத்து பேசினார் ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டார் பதவி என்பது ஒரு கமிஷனர், ஒரு கலெக்டர், ஒரு முதல்வர் மாதிரி. அந்தந்த காலகட்டத்தில் ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து கொண்டே இருப்பார்கள். யாருடைய படத்தை நிறைய பேர் விரும்பி பார்க்கிறார்களோ, யாருடைய படத்திற்கு அதிகமாக வியாபாரம் ஆகிறதோ, யாருடைய படத்தில் அதிக லாபம் கிடைக்கிறதோ அவர்தான் என்றுமே சூப்பர் ஸ்டார். விக்ரமுக்கு நிச்சயமாக நல்ல எதிர்காலம் இருக்கின்றது. விஜயை நேரில் பார்த்தால் வேறு மாதிரி இருப்பார். திரையில் பார்த்தால் அவர் இன்னொரு அவதாரம் போல தெரிவார். அவருடைய வசீகரா படத்தை பார்த்து நான் அசந்தே விட்டேன். இதை அவரிடமே சொன்னேன். காக்க காக்க படத்தை நான் மாறு வேடத்தில் ஜனங்களோடு ஜனங்களாக அமர்ந்து பார்த்தேன். ஒரு IPS அதிகாரியின் வேடத்தை சூர்யா மாதிரி யாருமே பண்ணியிருக்க முடியாது. அடுத்த படம் பற்றி சொல்லணும்னு சூர்யா கேட்டுக்கொண்டார். இப்போது எனக்கு போட்டி படையப்பா. அதைவிட பெரிய வெற்றி படத்தை நான் கொடுக்கணும். உங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி
எனக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு கதை கிடைத்தால் நான் நிச்சயம் நடிப்பேன். பாபாவுக்கு பிறகு சூரப்பாவில் KS ரவிக்குமார் டைரக்ஷனில் ரஜினி நடிக்கிறார் என்ற செய்திகள் பரவின. பின்னர் ஜக்கு பாய் அறிவிப்பு பரபரப்பை ஏற்படுத்தியது. இறைவா, நண்பர்களிடம் இருந்து என்னை காப்பாற்று, பகைவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். ஜக்குபாய் என்கின்ற விளம்பரம் 2004ஆம் ஆண்டு மே 10இல் பத்திரிகைகளில் தென்பட்டது. பொங்கல் வெளியீடு என்று குறிப்பிட்டு இருந்தனர். ஜக்குபாய் அரசியல் வாசகங்கள் அவர் நிலையை கூறுவதாக பலர் எண்ணினார்கள். கலைஞருக்கும் ரஜினிக்கும் இருந்த ஆழமான நட்பில் பாபாவினால் லேசான விரிசல் ஏற்பட்டு இருந்தது. ரஜினியின் திசை மாறிவிட்டதாக சகலரும் நம்பினார்கள். அருணாச்சலா சினி கிரியேஷன்ஸ் சார்பில் ரஜினியின் அண்ணன் சத்யநாராயண ராவ், சிநேகிதர் முரளி, சத்யநாராயணன், தயாரிப்பு ரகுமான், இசை டைரக்ஷன் KS ரவிக்குமார். ஜக்குபாய் குறித்த கனவுகள் கத்திரி வெயிலை தணித்தன. சப்ஜெக்டுக்காக உட்கார்ந்தபோது ரஜினிகாந்த் எதிர்பார்த்தது போல அதிரடியாக ஏதும் திரைக்கதை அவருக்கு அமையவில்லை. ஜக்குபாய் படத்தின் கதை விவாதத்தின் போது அந்த கதையில் பாஷாவின் சாயல் தெரிந்தது. இன்னொரு பாஷாவை என்னால் கொடுக்க முடியாது, அதனால் ஜக்குபாய் இப்போதைக்கு வேண்டாம் என்று KS ரவிக்குமாரிடமே ரஜினிகாந்த் கூறிவிட்டார். ரஜினியின் ஜக்குபாய் கைவிடப்பட்டது. அதை ரஜினி கைவிட்டதன் பின்னணியில் ஆதாரமற்ற செய்திகள் அநேகம் பரவின, உலவின. பாபாவில் அவரை எதிர்த்தவர்கள் பின்பு வெள்ளை கொடியை பறக்க விட்டார்கள். இருந்தாலும் ரஜினியின் சொந்த பட தயாரிப்புகளை ஒரு கை பார்த்துவிடும் வேகமும் ஆவேசமும் உள்ளூர அவர்களுக்கு இருந்ததாக தகவல்கள் கசிந்தன. ரஜினிக்கு சூழல் சாதகமாக இல்லை என்று பட்டவர்த்தனமாக தெரிந்துவிட்டது. எல்லாம் நன்மைக்கே என்று கீதை வாசிக்க தொடங்கினார். கேரளாவில் ஓய்வு எடுத்தார். ரஜினியிடம் அது காரும் கால் கடுக்க அவர் வீட்டு வாசலில் நின்றவர்கள் காணாமல் போனார்கள். காலம் ரஜினியை தனிமைப்படுத்தியதை போன்ற மாய தோற்றம் மையம் கொண்டிருந்தது கோலிவுட்டில். சிவாஜியின் சிநேகிதராக கடைசி வரையில் நட்பு நெய்தவர்களில் கமலா தியேட்டர் சிதம்பரமும் முக்கியமானவர். 1991ஆம் ஆண்டு மே 1 தேதி சிதம்பரம் தனது ரெஸ்டாரண்ட்டை திறக்க சிவாஜி கணேசனை அழைத்தார். அன்றைய தினம் சிவாஜி கணேசனின் 39வது திருமண நாள். நண்பரை குஷிப்படுத்தும் விதமாக தோழர் ரகசிய ஏற்பாடுகள் சிலவற்றை செய்து இருந்தார். கமலா தியேட்டரில் விழா கோலம். மனைவி கமலா அம்மாவோடு கணேசன் மக்கள் கூட்டத்தில் நீந்தியபடி வந்தார். சிறப்பு விருந்தினர்கள் ரஜினிகாந்த், கௌதமி. சிவாஜி மேடைக்கு வந்ததும் இன்று இவரது மணநாள், அதனை முன்னிட்டு மாலை மாற்ற ஏற்பாடு செய்திருக்கிறோம்னு மக்கள் முன்னே அறிவிக்க மேடையிலேயே கல்யாணம். சிவாஜி அவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி. மந்திரங்கள் முழங்க அவர்களுக்கு ரஜினி கையாள மாலையும் தாலியும் சிவாஜியிடம் கொடுத்தோம். அதனை கமலா அம்மாவிற்கு அனுப்பித்தார் சிவாஜி கணேசன். சுவாமி மலையில் உள்ள சுவாமிக்கு மட்டுமே தெரிய கட்டின அந்த தாலியை விட ஊரறிய என் மனைவிக்கு கட்டின இந்த தாலிதான் முக்கியமானது. என் பிள்ளை ரஜினிகாந்த் அதனை எடுத்து கொடுத்தது வாழ்வில் மறக்க முடியாததுன்னு நெகிழ்ச்சியோடு பேசினார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். கடைசி வரை அந்த தாலி மேலே ரொம்ப மதிப்போடு இருந்தாங்க கமலாம்மா. சிவாஜி கணேசன் ஒரு மகான், நடிப்பு மகான். அவர் நடிப்பை பார்த்து அவரை காப்பியடித்து வந்தவன்தான் நான். அவருடைய நடிப்பிற்கும் பழகுவதற்கும் எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தாலும்
படையப்பா படத்தை நான் எடுக்காமல் இருந்திருந்தால் சிவாஜி கணேசன் என்ற மாபெரும் மனிதரை பற்றி நான் அறியாமலேயே போயிருப்பேன். படையப்பாவில் சிவாஜி சாருக்கு 7 மணிக்கு கால்ஷீட் என்றால் 6 மணிக்கே அவர் வந்து விடுவார். நான் ஒரு துணை நடிகனாக என்னை கருதி கொண்டு அவர் முன்னால் உட்கார்ந்து இருப்பேன். 20 நாட்கள் மைசூரில் ஷூட்டிங் நடந்தது. அப்போது அவர் என்னிடம் குடும்பம், அரசியல், சினிமா என்று பல விஷயங்களை மனம் விட்டு பேசினார். சில விஷயங்களை வெளியில் சொல்லக்கூடாது என்றார். அந்த விஷயங்களை என் இதயத்திற்குள் புதைத்து விட்டேன். அது விதையாக, செடியாக, மரமாக மாறி இன்றும் காற்று வீசி கொண்டிருக்கின்றது. ஒரு நாள் அவர் என்னிடம் திடீரென்று, அப்பா நான் செத்தால் என் உடம்புடன் நீ வருவாயா என்று கேட்டார். ஏன்பா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க என்றேன். வயதாகிவிட்டது அல்லவா, என்றாவது ஒரு நாள் இறப்பது நிச்சயம்தானே என்றார். நீ ஊராக சுற்றி கொண்டிருப்பாய். திடீரென்று இமயமலைக்கு போயிடுவ, வெளிநாட்டுக்கு போயிடுவ. அதனால தான்ப்பா கேட்குறேன் என்றார் சிவாஜி கணேசன். கண்டிப்பாக வருவேன் என்றார் ரஜினிகாந்த். எங்கள் அப்பா உடம்பு பின்னால் கூட நான் போனதில்லை. சிவாஜி சார் உடம்புடன் சுடுகாடு வரை சென்றேன். இனிமேல் யார் உடம்புடனும் நான் போக மாட்டேன். இதை சொன்னவர் ரஜினிகாந்த். சிவாஜி கணேசன் இறந்த அன்றைக்கு இளைய திலகம் பிரபு அருகில் இருக்க முடியவில்லை. 1000 பொய் சொல்லி படப்பிடிப்பிற்காக சுவிட்சர்லாந்தில் இருந்தார். சிவாஜி கணேசன் மறைந்த செய்தியை அறியாமலேயே விமானத்தில் சென்னை திரும்பி கொண்டிருந்தார். 2001 ஜூலை 21ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 8:10 சிவாஜி கணேசன் இறந்த தகவல் அறிந்து அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு விரைந்தார் ரஜினிகாந்த். என் நடிப்புலக ஆசான் மறைந்து விட்டார், அதனை என்னால் நம்ப முடியவில்லை என்று கண்ணீர் சிந்தினார். சிவாஜி கணேசனின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள அதிகாலையிலேயே அன்னை இல்லத்திற்கு சென்றார். பிரபு தன் அப்பாவிற்கு வாய்க்கரிசி போட்டு பால் ஊற்றும்போது கதறி அழுதார். உடன் இருந்த ரஜினிகாந்த், கமலஹாசன், அர்ஜுன், வடிவேலு ஆகியோரிடமும் வாய்க்கரிசி போட்டு பால் ஊற்ற வேண்டும் என்று கண்ணீரோடு கேட்டுக்கொண்டார். ரஜினிகாந்த் அவர் நேசித்த உயர்ந்த மனிதனின் கடைசி ஆசையை நிறைவேற்றினார். சிவாஜி கணேசனை இழந்த பின்பு பெரிய குடும்பம் தவித்தது. அண்ணன் ஒரு கோயிலாக வாழ்ந்த அன்னை இல்லம் விற்பனைக்கு என்ற செய்தி வெளியிட்ட பத்திரிகையை தீயிட்டு கொளுத்தினார் சிவாஜி ரசிகர்கள். நம்பவே சிரமமாக இருந்தது பொதுமக்களுக்கு. ஊரும் உறவும் இது நிஜமா என்று கலங்கியது. தேனும் பாலும் என்றும் ஆறாக ஓடிய வசந்த மாளிகையில் இமயமாக வாழ்ந்தாரே சிவாஜி கணேசன். அவரது கௌரவம் பாதிக்கப்படும் அளவு இளைய தலைமுறை விட்டுவிடலாமா? கை கொடுத்த தெய்வமாகி தான் வாழ வைப்பேன் என்று யாராவது வரமாட்டார்களா? கோடம்பாக்கம் அன்புள்ள அப்பா என்று கெஞ்சி கொஞ்சி மகிழ்ந்து குதூகலித்தது. இருவர் உள்ளத்திலாவது அது எதிரொலிக்காதா? கேவலம் பணம்தானா வாழ்க்கை? போக் ரோடு பற்றிய பரவிய தகவல்கள் ரஜினியின் காதுக்கும் சென்று சேர்ந்திருக்க வேண்டும். அவை உண்மையா பொய்யா என நிரூபிக்க போதிய ஆதாரங்கள் கிடையாது. ரஜினிகாந்த் சிவாஜி புரொடக்ஷனில் நடிக்கும் முடிவை அறிவித்தார். ஆண்டவனின் கட்டளைப்படி ரஜினிகாந்த் அன்பளிப்பாக வழங்கிய குரு தட்சணைதான் சந்திரமுகி திரைப்படம். அது ஒரு அதிர்ஷ்ட ஞாயிறு. சிவாஜி கணேசனின் குடும்பம் ஒன்றாக கூடி பசியாறும் மதிய வேலை. ரஜினிகாந்திடமிருந்து ஃபோன். நம்ம பேனரில் நான் ஒரு படம் பண்ணுவோமா? பண்ணலாம் சார். வாசு டைரக்ஷனில் ஆப்த மித்ரான்னு ஒரு கன்னட படம் வந்திருக்கு. நாம் அதனை அப்படியே தமிழில் பண்ணலாம். சந்தோஷமாக பண்ணலாம் சார். ராம்குமாரின் முகத்தில் ஒரே பூரிப்பு. ரஜினி அறிவாளி, புதையல் போன்ற அவரது கால்ஷீட்டை பிரபுவுக்கு அளித்ததன் மூலம் மீண்டும்
நானே ராஜா என்று சொல்லாமல் சொன்னார். ரஜினிக்கு எதிராக ஜல்லிக்கட்டு விளையாட காத்திருந்த பட்டாக்கத்தி பைரவர்கள் விஸ்வரூபம் காட்ட முடியாமல் அடங்கினார்கள். லவ் பேர்ட்ஸ் உட்பட சில திரைப்படங்கள் சிறகடிக்க முடியாமல் போனதில் வாசுவை மறந்துவிட்டது தமிழ் சினிமா உலகம். வாசு கவலைப்படாமல் பெங்களூருக்கே கேம்பை மாற்றினார். வாசுவுக்கும் கன்னடமும் ஆயுதம். மலையாளத்தில் சோபனாவுக்கு தேசிய விருதை பெற்றுத்தந்தது மணி சித்திரத்தாள். ஹீரோ மோகன்லால். வாசு அதனை ஆப்த மித்ராவாக்கி விஷ்ணுவர்தன் சௌந்தர்யா நடிக்க படத்தை ரீமேக் ஆக்கினார். ஆகாய விமானத்தில் தற்செயலாக சந்தித்தனர். வாசுவும் ரஜினிகாந்தும் பரஸ்பர விசாரிப்புகள் நடந்தன. ஆப்த மித்ரா கதாநாயகி சௌந்தர்யா 2004ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் விமானத்தில் விபத்தில் அகால மரணமடைந்தார். வாசுவுக்கு பலத்த அதிர்ச்சி. அவர் தாய் மண்ணின் இஷ்ட தெய்வத்திடம் தன் எதிர்காலம் குறித்து பிரார்த்தனைகள் செய்தார். பெண்களின் சபரிமலை என புகழ் பெற்றது சக்குளத்து பகவதி அம்மன். இடைவிடாமல் 26 வெள்ளிக்கிழமைகள் அங்கு சுற்றினார். 27வது வெள்ளிக்கிழமை தரிசனம் முடிந்து குருவாயூர் கோயிலுக்கு சென்றார். பிற்பகல் 1:30 மணி செல்லில் பிரபுவின் நம்பர் ஒலித்தது. எப்பா, ஒரு சந்தோஷமான விஷயம். ரஜினி சார் நம்ம பேனரில் ஒரு படத்தை பண்ணுறார், நீலாம்பா டைரக்ட் பண்ணுறா அப்படி என்றார்கள். வாசு அதிர்ச்சியானார். நானா? வாசு என்ற குருவாயூரப்பா என்றார் மனதிற்குள். பகவதி அம்மன் எப்பேற்பட்ட வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து விட்டார். 27 வாரங்கள் கும்பிட்டது வீண் போகவில்லை. பிரபுவே தொடர்ந்து பேசினார். ரஜினி சாரே சொன்னார்ப்பா, உன்னைத்தான் நம்ம பேனர் படத்திற்கு டைரக்டராக போடணும்னு அவரே கேட்டுக்கிட்டாரு. வாசுவுக்கு நிஜமாகவே இன்ப அதிர்ச்சி. பெங்களூர் சந்தோஷ் தியேட்டர் ஆப்த மித்ராவை ரகசியமாக பார்க்க போனார் ரஜினிகாந்த். படம் மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியது. எப்படியும் வெள்ளி விழா கொண்டாடும் என்றும் தோன்றியது. இருந்தாலும் வாசுவுக்கு ஒரு தயக்கம். ஜக்குபாயை நிறுத்திவிட்டு ரஜினிகாந்த் புதிய ப்ராஜெக்டில் வாசுவின் டைரக்ஷனில் நடித்தால் ரவிக்குமார் கோவப்பட மாட்டாரா? ரஜினிகாந்திடமே இது குறித்து விசாரித்தார். வாசு, நான் ரவிக்கிட்ட இது பற்றி பேசினேன். அவர் மணி சித்திரத்தாள் பார்த்திருக்கார். என்ன சார், என்ன கலாட்டா பண்ணுறீங்களா? நான் உதவணும்னு ஆசையாக உங்களுக்கு? இன்டர்வெல்லில் கரெக்டாக மோகன்லால் என்ட்ரியை காமிக்கிறீங்க. நீங்கள் இல்லாமல் ஃபஸ்ட் ஸ்டாப் எடுத்தால் உங்கள் ரசிகர்கள் என்னை சும்மா விடுவாங்களா? வாசு சார், இதை செஞ்சாதான் சரியாக வரும்னு ரவியே சொல்லிட்டாரு, போதுமா? வாசு, இன்னொரு விஷயம், இந்த ப்ராஜெக்டை தமிழுக்கு ஏற்றபடி செய்யணும். கண்டிப்பாக காமெடி நிறைய தேவைப்படும். முதல்ல வடிவேலுக்கிட்ட கால் ஷீட்டு வாங்குங்க. வாசு வியப்புடன் ரஜினிகாந்தை பார்த்தார். ரஜினியின் அன்பை மட்டுமே தன் நட்சத்திர வாழ்வின் உச்சக்கட்ட சாதனையாக நினைப்பவர் வடிவேலு. ரஜினிக்கும் அவர் மீது ஒரு ஈர்ப்பு வள்ளி திரைப்படத்தில் இருந்தே உண்டு. தங்கவேலு, சந்திரபாபு, நாகேஷ் ஆகியோரின் கலவையான வடிவேலு. வள்ளி திரைப்படத்தில் வடிவேலு நடித்த நடிப்பு வேறு, இப்போது நடிக்கிற நடிப்பு வேறு. நல்ல வேளை அவர் கருப்பாக இருக்கிறார், அழகாக இல்லை. அவர் மட்டும் அழகாக நிறமாக இருந்திருந்தால் ரஜினி, கமல், அஜித், விஜய் எல்லோருமே அவர் பின்னால் தான் இருந்திருப்போம், கலகலப்புடன் கூறினார் ரஜினிகாந்த். சிம்ரனை நாயகியாக தேர்வு செய்தார் பி. வாசு. அவர் அப்போது திருமதி. வயிற்றில் வளரும் குழந்தை வேறு. கிளைமாக்ஸில் பேயாட்டம் ஆட வேண்டும். சாரி சொல்லி ஒதுங்கி கொண்டார் சிம்ரன். அடுத்து வாசுவின் இதய வாசலில் வந்து நின்றவர்தான் ஜோதிகா. ஜோதிகாவை சந்திரமுகி என்றதும் ரஜினி அதிர்ந்தார். அதிருப்தி அவர் முகத்தில் அபிநயம் பிடித்தது. வாசு, அது சௌந்தர்யா பண்ண ரோலு. ஜோதிகா சீரியஸாக இதுவரைக்கும் நடித்ததே கிடையாதே, எப்படி சரியாக வரும்? நல்லா யோசிச்சிங்களா? ஜோதிகா கேரக்டரை நம்பித்தான் முழு திரைப்படமுமே இருக்குது. டான்ஸ் வேற ஜோதிகாவுக்கு தெரியாது.
வராதுன்னு சொல்கிறாங்க. நொடிக்கு 1000 பாவம் காட்டி சுழலும் ரங்கராட்டின முகம், பம்பர கண்கள். வாசு ஜோதிகாவை முழுமனதாக நம்பினார். ஏவிஎம்மில் பிள்ளையார் கோயில் அல்லாமல் அன்னை இல்லத்திலேயே எளிமையாக படத்திற்கு பூஜை போட்டார்கள். ரஜினியும் ஜோதிகாவும் சந்திரமுகியின் சலங்கை குறித்து உரையாடும் காட்சியை முதலில் படமாக்கினார் வாசு. ஜோதிகா அதுவரையில் கங்கா, அடுத்த சில வினாடிகளில் சந்திரமுகி. எனக்கா தெரியாது என்று பிரளயம் வந்தார் போல பூமி பந்தாக விழிகளை உருட்டியதை பார்த்து ரஜினிகாந்தே பிரமித்து போய்விட்டார். வாசு நிச்சயம் இந்த படம் ஜூப்ளி அடிக்கும். யக்ஷ் கானம் என்ற மலையாள திரைப்படம் தமிழில் 1000 ஜென்மங்கள் ஆனது. அதிலும் ஆவியை விரட்டி கதாநாயகியை காக்கின்ற வேடத்தில் கலக்கியவர் ரஜினிகாந்த். அது அவரது ஆரம்பகால வெற்றி படங்களில் ஒன்று. மீண்டும் அதே மாதிரியான ஒரு சப்ஜெக்டில் ரஜினிக்கும் பிரபுவுக்கும் வேலையே கிடையாது. சும்மாதான் வந்து போனார்கள். ரஜினிக்கான பஞ்ச் டயலாக்குகள் இல்லாமல் வடிவேலுவின் நகைச்சுவைதான் முக்கால்வாசி படத்தை காப்பாற்றியது. ரஜினி ராஜதந்திரி. பலத்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில் படையப்பாவை விட வெற்றியை சம்பாதிக்க வேண்டிய கட்டாயம். கதாநாயகன் இமேஜிலிருந்து சந்திரமுகியில் நழுவினார். எந்தவித தனித்துவமும் சரவணன் கேரக்டருக்கு கிளைமேக்ஸ் வரையிலுமே கிடையாது. அதனால் ரஜினிகாந்த் புதிதாக ஒரு அவதாரம் எடுத்தார். ஆப்த மித்ராவில் இல்லாத வேட்டையன் வேடம் சந்திரமுகியை அதிர வைத்தது. ஆப்த மித்ராவில் இல்லாத புதிய அம்சங்கள் பலவற்றை சந்திரமுகியில் வாசு சேர்த்தார். தேவுடா தேவுடா பாடல், புதிய ஜோடி நயன்தாரா, கொஞ்ச நேரம் என வித்யாசாகர் முதலாக ரஜினிகாந்தின் படத்திற்கு டூயட் போட்டார். பல விஷயங்கள் திரைப்படத்தில் நன்றாக வந்திருந்தாலும் ரஜினிகாந்திற்கு ஏதோ ஒன்று குறைந்ததாகவே தோன்றியது. வாசுவை கூப்பிட்டார். இப்போ நான் ஒரு சீன் பண்ணி காட்டுகிறேன், எப்படி இருக்கு என்று சொல்லுங்கள். ஒரு 10 அடி நடந்தார். அதே வேகத்தில் வேகமாக திரும்பி ஆக்ரோஷமாகி முகத்தை மாற்றி லகலகலகலகா என்று ஆண்மையின் சீற்றத்தை மாறுபட்ட முறையில் செய்து காட்டினார். வாசுவோ சூப்பர் சார் என்றார். ரஜினிக்கு அதில் சந்தோஷம் ஏற்படவில்லை. ஏதோ ஒப்புக்கு சொல்கிறாரா வாசு? நிச்சயம் ரசிகர்கள் இதற்கு கை தட்டுவார்களா அல்லது லூசுத்தனமாக இருக்கிறது என்று கமெண்ட் அடிப்பார்களா? வாசு விளக்கினார். சார், நான் டைரக்டராக உங்களை இப்போ பார்க்கல, ஒரு ரசிகனாக தான் என் கருத்தை சொன்னேன். உங்களுக்கு இருக்கிற ஃபேன்ஸ் பாதி பேர் 10 வயசு குழந்தைங்க தான். அவங்களுக்கு உங்களோட லகலகலக நிச்சயமாக பிடிக்கும் சார். வேட்டையன் ராஜா எப்படி இருப்பார் என்று அதுவரையில் ரஜினிகாந்த் யோசிக்கவில்லை. குஷால் தாஸ் கார்டன் எந்த நொடியிலும் வேட்டையனின் வரவை எதிர்பார்த்து காத்திருந்தது. ஸ்டில் செஷனுக்காக வாசு வேட்டையனை துரிதப்படுத்தினார். கேரவனுக்குள் ரஜினிகாந்த் அடைக்கலமானார். மீண்டும் 1 மணி நேரம் பொறுத்து வெளிப்பட்டார். யாரோ இந்திக்கார ஹீரோ வாசுவை சந்திக்க நிற்பதாக எண்ணி யூனிட் தன் வேலையை கவனித்தது. ரஜினிகாந்த் கம்பீரமாக வாசுவிடம் சென்று லகலகத்தார். வாசு ரஜினியின் கைகளை குலுக்கினார். தமிழ் சினிமாவிற்கு ஒரு புதிய ரஜினிகாந்த் வந்திருக்கிறார் என்றுதான் தோன்றியது. சிவாஜி கணேசனுக்கு முகத்தில் தாடி ஒட்டுவதும் சிவாஜி ராவுக்கு தலைக்கு விக் வைப்பதும் பிடிக்காத விஷயங்கள். தொழில் என்று வரும்போது சகித்து கொள்வார்கள். சந்திரமுகியில் கூட சரவணனுக்கு பேட்ச் ஒர்க் மட்டுமே, முழு டோப்பா கிடையாது. வேட்டையனுக்கு கழுத்து வரை பிடரியில் படுகின்ற மாதிரி சிறு கூந்தல் வேண்டுமென்றார் ரஜினிகாந்த். கூடவே புதுமையான குறுந்தாடியும். அதுவரையில் யாரும் பயன்படுத்தாததை போல ஜெமினி கணேசனிடம் ஊழியம் பார்த்தவர் மேக்கப் மேன் சுந்தரமூர்த்தி. தன் எஜமானனின் நினைவாக ஜெமினியின் இயல்பான ஹேர் ஸ்டைலை ஒட்டி பஃப் வைத்து வேட்டையனுக்கு சிகை அலங்காரத்தை செய்து காட்டினார். ரஜினிகாந்துக்கு மிகவும் அது பிடித்து போனது. 80 நாட்களில் சந்திரமுகி திரைப்படம் பூர்த்தியானது. ஒரு வாரம் கிளைமேக்ஸ் மட்டும் இரவு 9 மணிக்கு தொடங்கி விடிகாலை 4 மணிக்கு முடிவடைந்தது. வேட்டையன் ரஜினியின் காட்சிகள்
ஹைதராபாத் ஃபிலிம் சிட்டியில் படமானது. 3 ரீல்களுக்கு மேல் வேட்டையன் போர்ஷன் படமானதில் வாசு ஆடியே போய்விட்டார். படையப்பா பாபாவை அடித்து சந்திரமுகியும் நீண்ட நேரம் ஓடும்படி தயாராகிவிட்டது. வேட்டையன் சந்திரமுகியை தூக்கி சாப்பிட்டு விட்டால் வெற்றிக்கு உத்தரவாதம் இருக்காதோ என வாசுவுக்கு பயம். பிரபுவுக்கும் ராம்குமாருக்கும் இடையே அதில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. பிரபு வேட்டையனையும் ராம்குமார் சந்திரமுகியையும் ஆதரித்தனர். கடைசியில் ராம்குமார் பிரபுவிடம் வேட்டையன் வரும் நிறைய சீன்களை தூக்கிவிடும்படி கண்டிப்பாக கூறினார். அதன்படியே பிரபுவும் சம்மதித்தார். வேட்டையனை வெட்டியதால் நஷ்டமில்லை என்பதனை படத்தின் ரிசல்ட்டு சொன்னது. 2005ஆம் ஆண்டில் தமிழ் குடிதாங்கி டாக்டர் ராமதாஸ், திருமாவளவன் போன்றவர்கள் சினிமாவிற்கு தமிழில் பெயர் வைக்க வேண்டும் என்கின்ற முக்கியமான கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தை ஆரம்பித்தார்கள். அதில் போய் சிக்கிக்கொண்டது கமலின் மும்பை எக்ஸ்பிரஸ். அப்போது தமிழக முதல்வர் ஜெயலலிதா போராட்ட அறிவிப்பிற்கு எதிராக முழங்கினார். அவர்களின் அச்சுறுத்தலை பார்த்து கொண்டு தமிழக அரசு சும்மா இருக்காது என்று அறிவித்தார். சத்தங்கள் சமாதிகள் ஆயின. வாலி சந்திரமுகி கேசட் வெளியீட்டு விழாவில் மனம் நொந்து பேசினார். நிலா மூஞ்சி என்றா பெயர் வைக்க முடியும் என்று ஆவேசப்பட்டார். விழாவில் ரஜினியின் பேச்சு சகலரையும் நிமிர்ந்து உட்கார வைத்தது. கீதையில் ஓரிடத்தில் அர்ஜுனன் சொல்கிறான், இந்த சண்டை வேண்டாம், இதில் கொல்லப்படுபவர்கள் அனைவரும் என் உறவினர்கள், அண்ணன் தம்பிகள், அதனால் போரே வேண்டாம் என்கிறார். உடனே கண்ணன், நீ அப்படி நினைக்கிறாய், ஆனால் உன் அண்ணன் அப்படி நினைக்க மாட்டான், உன்னை கோழை என்று கருதி விடுவான். இத்தனை நாள் வீரனாக இருந்த நீ கோழை என்று பெயர் வாங்க வேண்டுமா என்று கேட்பார். அர்ஜுனன் கோழையாக கூடாது என்று சொல்லுவார். இதை படித்த பிறகுதான் அடுத்த படம் உடனே செய்ய வேண்டும் என்று ஊண்டுதல் ஏற்பட்டது. பாபா திரைப்படம் சரியாக போகவில்லை. ஓஹோ, அண்ணன் ஆடிப்போய்விட்டார் என்று நினைத்தார்கள். நான் யானை அல்ல, குதிரை. யானை விழுந்தால் எழுந்து கொள்ள நேரமாகும். நான் குதிரை என்பதால் உடனே எழுந்து கொண்டேன். 2005ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு அன்று சந்திரமுகியும் மும்பை எக்ஸ்பிரஸும் மோதின. கமலுக்கு இந்தியிலும் தெலுங்கிலும் கூட தயாரிப்பு வேலைகள். ஆனால் தமிழில் அவரை படுத்தி எடுத்துவிட்டார்கள் அரசியல்வாதிகள். அத்தனை இடையூறுகளையும் கமல் பொறுத்து கொண்டார். சந்திரமுகியை கூடுதல் தியேட்டர்களில் ரிலீஸ் செய்ய வேண்டியது வந்தது. காரணம், தமிழ் சினிமா வரலாற்றிலேயே விநியோக உரிமை ஏலம் விடப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம் சந்திரமுகி. கமல் பெருந்தன்மையுடன் அவரது மும்பை எக்ஸ்பிரஸ் வெளியாக இருந்த அனைத்து திரை அரங்கினிலும் சந்திரமுகியை திரையிட சம்மதித்தார். அவருக்கு நன்றி கூறிய பின்பே சந்திரமுகியின் டைட்டில் தொடங்கியது. 2005ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு அன்றே சந்திரமுகி தெலுங்கிலும் டப் செய்து ரிலீஸ் ஆனது. நேரடி ஆந்திரா சினிமாக்களை விட சந்திரமுகி அங்கேயும் 300 நாட்களை நெருங்கியது. ஜப்பான் திரைப்பட விழாவிலும் 2005ஆம் ஆண்டு அக்டோபரில் சந்திரமுகி கலந்து கொண்டது. படம் வெளிவந்து 20 வாரங்கள் கழித்து இணையதளங்கள் மூலம் ரஜினியின் காஸ்டியூம்கள், கூலிங் கிளாஸ் போன்றவைகள் ஏலங்கள் விடப்பட்டன. 2005ஆம் ஆண்டு அதிக வசூல் செய்த தமிழ் திரைப்படமாக சந்திரமுகிக்கு சர்வதேச திரைப்பட கழகம் IIFA விருது 2006ஆம் ஆண்டு ஜூனில் கிடைத்தது. படத்தின் வெள்ளி விழா நடிகர் திலகத்தின் பிறந்தநாள் அன்று கோலாகலமாக நடைபெற்றது. ஆனால் சந்திரமுகி ஜோதிகா கலந்து கொள்ள முடியாத சூழல். அவரது தாயாரின் உடல்நலம் கவலைக்கிடமாக இருந்தது. அவரை காண அன்று மும்பை விரைந்தார் ஜோதிகா. விழாவில் ரஜினிகாந்த் பேசினார். கேசட் விழாவில் நான் குதிரை, கீழே விழுந்தால் உடனே எழுந்து விடுவேன் என்று பேசினேன். இந்த திரைப்படத்தை ஓட வைத்தது மக்கள். என்னை எழுந்து நிற்க சக்தி கொடுத்தவர் பாபாஜி. என் குரு சச்சிதானந்த சுவாமிகள்.
நான் பாபாஜியை நம்பினேன். உங்களையும் பாபாஜியையும் நம்புங்கள்னு நான் வற்புறுத்தவில்லை. பாபாஜிக்கு மட்டும்தான் சக்தி இருக்கிறது என்றும் நான் சொல்லவில்லை. ஜீசஸ், விநாயகர், கிருஷ்ணர், அம்மன் யாராக இருந்தாலும் எந்த அளவிற்கு நம்பிக்கை வைக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களிடம் அவர்கள் இருப்பார்கள். அவர்களிடமே உங்களை ஒப்படைத்து விடுங்கள். சந்திரமுகிக்கு தமிழக அரசு சிறந்த நடிகர், சிறந்த நடிகை, சிறந்த படம், முதல் பரிசு என விருதுகளை வாரி வழங்கியது. பகுத்தறிவை பரப்பியே ஆட்சியை 5 முறை பிடித்ததாக மார்தொட்டி கொள்பவர்கள் பேய், பிசாசு, ஆவிகளை காட்டும் மூட நம்பிக்கைகளை வளர்க்கும் பிற்போக்குத்தனமான படங்களுக்கு முதல் பரிசு வழங்குவதா என்று கேள்விகளும் எழுந்தன. ஜோதிகாவின் பேட்டி அதனை தோற்கடித்து விட்டது. குழந்தை பிறந்த அதிர்ஷ்டத்தில் எனக்கு விருது கிடைத்தது என்றார் ஜோதிகா. பாவம் வாசு. சந்திரமுகிக்காக விருது பெற முகசவரம் செய்யாமல் செல்லக்கூடாது என அன்பு மகள்கள் வேண்டுகோள் வைத்தனர். டை அடித்து சேவ் செய்து ரஜினிகாந்த் அழகாக வேட்டு சட்டை உடுத்தி 5 பவுன் தங்கப்பதக்கம் பெற்றார். உடன் பாராட்டு பத்திரமும் அவரை தேர்வு செய்தது. நியாயமா என்கின்ற எதிரிகளின் எரிச்சலுக்கு ரஜினிகாந்த் பதில் கூறினார். 32 ஆண்டுகளுக்கு அப்புறமும் எனக்கு சிறந்த நடிகர் விருது கிடைப்பதில் சந்தோஷம். சில பேர் நினைக்கலாம், சந்திரமுகி திரைப்படத்தில் ஜோதிகா தான் நன்றாக நடித்தார், வடிவேலுவும் நன்றாக நடித்தார், ரஜினிகாந்துக்கு ஏன் விருது கொடுக்கிறார்கள் என்று. சந்திரமுகியில் சரவணனாக நடித்த ரஜினிக்கு இந்த விருது கொடுக்கவில்லை. வேட்டையனுக்காகத்தான் இருந்த விருது வழங்கப்படுகின்றது. இது கலைஞருக்கு தெரியும். 25, 26 ஆண்டுகளுக்கு பின்னர் நடிப்பு பற்றி நான் கொஞ்சம் சிந்தித்து நடித்த ஒரு திரைப்படம், நடிப்புக்காக நேரம் எடுத்து நடித்த ஒரு திரைப்படம்தான் சந்திரமுகி. விஜயகுமார், வடிவேல் கூட கேட்டார்கள். கிளைமேக்ஸில் சண்டை கூட இல்லை, என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டார்கள். 3 நிமிடம்தான் அந்த காட்சி. அதில் நான் நடித்து பெயர் தட்டிட்டு போயிடணும். 15, 16 ஷாட், ஒவ்வொரு ஷாட்டிலும் வெவ்வேறு மாதிரி உணர்ச்சிகளை வெளிப்படுத்தணும். எப்படி நடிக்கலாம் என்று யோசித்தேன். அவுரங்கசீப்பின் வரலாற்றை படித்தபோது அவர் காலத்தில் அரவாணிகள் மாதிரி மிகப்பெரிய வீரர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களின் இன்ஸ்பிரேஷன்கள் தான் வேட்டையன். அதற்காக விருது கிடைத்ததில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சந்திரமுகி 804வது விழாவில் கலைஞர் கலந்து கொண்டு ஷீல்டுகளை வழங்கினார். அவரை வெள்ளி விழாவிற்கு கூப்பிடாதது குறித்து தனது ஆதங்கத்தையும் வெளியிட்டார். ஏன் 800 நாட்கள் ஓடியும் கூட படத்தை பார்க்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உங்களை அழைக்கவில்லையா என்று நீங்கள் கேட்கலாம். எனக்கு கூட அவர்கள் அழைக்கவில்லையே என்கின்ற தாபம் இருந்தது. ஆனாலும் ஒரு நம்பிக்கை, என்னை அழைக்காமலா போய்விடுகிறார்கள், அழைத்து தானே தீர வேண்டும். அந்த நம்பிக்கையோடு தான் இருந்தேன். சந்திரமுகி படத்தை இன்று தான் பார்த்தேன். இதை சொன்னவர் கலைஞர் கருணாநிதி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.